மற்றும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காளிமார்க் விப்ரோ தமிழா பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. பொதுவாக இந்திய குடும்பச் சூழல் சொல்கிறோம். தமிழ்நாட்டு குடும்பச் சூழலில் வந்து பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு உண்டு. பெண் ரொம்ப ஆதார சக்தியா, வலுவானவர்களா, அந்த குடும்பத்தை நடத்துபவர்களா, அவர்கள் தான் அதில் பெரும்பங்கு வகிப்பவர்களாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு வெவ்வேறு வகையான கதாபாத்திரங்கள் வாழ்க்கையில் வழங்கப்படுகிறது. மகளா, அக்காவா, அண்ணியா, அம்மாவா, பாட்டியா எல்லாம் இருந்தால் கூட அதில் ரொம்ப ஒரு சிறப்பான விசேஷமான உறவு எது அப்படின்னா மருமகள்ங்கிற ரோல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. அதில் மேலும் சிறப்பு என்னென்னா, அப்படி ஒரே குடும்பத்திற்கு வந்த 2 மருமகள் இருக்காங்கல்ல, அவர்களுக்குள்ளே இருக்க உறவு, அந்த வந்த மருமகளுக்குள்ளே இருக்க உறவு ரொம்ப முக்கியமான ஒரு உறவாக பார்க்கப்படுது. இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு குடும்பத்தில் வந்த மூத்த மருமகளும் இளைய மருமகளும் பேச போகிறோம். அப்படி ஒரு குடும்பத்துக்கு மருமகளாக வரும்போது சொல்லப்படுற முதல் சொல் என்னென்னு அப்படின்னா, வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மருமக வேணும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த பக்கம் இருந்து ஒரு 2 பேர் வாங்க, நீங்கள் 2 பேர் வாங்க. ரொம்ப முக்கியம் என்னென்னா, இந்த விளக்கேற்றுறது ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க. என்னென்னா, அந்த வர்ற மருமக அந்த எல்லா முகத்தையும் ஒரு குச்சியில் ஏற்றிடுறாங்களான்னு பார்க்குறதுக்கு இல்லையா? அப்படி இதில் வர்ற 4 பேரில் யார் ஒரு குச்சிக்குள்ளே எல்லா முகத்தையும் ஏற்றிடுறீங்கன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, இந்த பக்கம் 2 பேர் வாங்க. மணமகளே மணமகளே வாழும் காலம் சூழும் மங்களமே மங்களமே, குணமகளே குலமகளே பாலும் தேனும் நாளும் பொங்கிடுமே பொங்கிடுமே. பொதுவாக மூத்த மருமகளும் இளைய மருமகள் உறவு சொல் என்பது தமிழகத்தில் ஒவ்வொரு வட்டாரத்துலையும் ஒவ்வொரு சொல் வழங்கப்படுது. அப்படி நீங்கள் பயன்படுத்துகிற சொல் என்னவா சொல்றீங்க இந்த உறவு முறையை? பேரை சொல்லி வாடி பொடின்னு கூப்பிட்டுக்கிறது. நீங்க வாடி பொடி மூத்தவங்க. ஆமா சார். அவங்க எப்படி கூப்பிடுவாங்க? அவங்ககிட்ட கொடுங்க. அவங்க வாடி பொடின்னு சொல்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். எங்க மதுரை பக்கம்லாம் அப்படிதான் பேசுவோம். நீங்க எப்படி கூப்பிடுவீங்க அவங்கள? அக்கான்னு கூப்பிடுவேன். அக்கான்னு கூப்பிடுவீங்க. ஆக்சுவலி நான் நியூ மேரிட் ஆயிட்டேன். அப்புறம் நான் பாபிஜி சொல்வேன். நான் மார்வாடி அதனால பாபிஜி சொல்லுவேன். இப்போ ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன். 20 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. அதனால பத்மா அக்கா அப்படிதான் பேசுறேன். இல்ல பத்மா கூட பேசுறேன். இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு தமிழ்ல என்ன சொல்லு இருக்குன்னு தெரியுமா? என்ன ஒண்ணு? ஓரவத்தி நான் சொல்றேங்க. என்னது ஓரவத்தி? எனக்கு வராதா சொல்றல? உங்களுக்கு நல்லா வருமா? ஓரத்தின்னு தான் சொல்லுவாங்க. சரி, வேற யார் எப்படி கூப்பிடுறீங்க? நான் மாமா பொம்மான்னு தான் கூப்பிடுவேன். வெளியே எல்லார்கிட்டயும் சொல்றதும் என் தங்கச்சின்னு தான் சொல்லுவேன். ஓகே. என்னோட ஓரவத்தி நான் சொல்லும்போதே கிடையாது. நானும் எங்க அக்கான்னு தான் சொல்வேனே தவிர ஓரவத்தினே சொல்லதே கிடையாது. நீங்க 2 பேரும் இந்த நிகழ்ச்சிக்காக இப்போ ஒரே மாதிரி புடவை கட்டினீங்களா, இல்ல பொதுவாகவே வாழ்க்கை பூரா ஒரே மாதிரி புடவை கட்டி தான் வெளியே போறதா? இல்லை, எப்பவுமே இப்படி தான் இருப்போம். எந்த ஃபங்க்ஷன் போகிறதுனாலும் முன்னாடி பேசிக்குவோம். இந்த சேலை கட்டிக்கலாம், அந்த சேலை கட்டிக்கலான்னு பேசிக்குவோம். வாலண்டரியா அவங்களே கேட்டுருவாங்க என் கையில இதுதான் கட்டணும்னு சொல்லிடுவாங்க. ஆர்டரும் போட்டுருவாங்க. நானும் அதையே ஃபாலோ பண்ணிப்பேன். ஈஸியில் நமக்கு மைண்ட் டென்ஷன் இருக்காதுல்ல, இது கட்டணும் அதை கட்டணும்னு. அதை முடிவு பண்ணுறது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. யூஸ்வலாக அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ பேசியிருந்த எல்லாரும் நீங்கள் நாங்கள் ரொம்ப அன்பானவங்க, நான் அக்கா சொன்னால் எல்லாத்தையும் கேட்பேன் சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அதை மீறி ஒரு சின்ன ஒரு போட்டி இருக்கும். அவங்க வீடு வாங்கிட்டாங்க, நம்ம வீடு வாங்கணும். அவங்க இப்படி ஒரு புடவை வாங்கிட்டா நம்ம இப்படி புடவை வாங்கணும். அவங்க இப்படி நகை வாங்கிட்டா நம்ம இப்படி நகை வாங்கணும். அப்படியே போட்டி இருக்கும் இல்லையா? அப்படி உங்களுக்கு என்ன போட்டி இருந்திருக்கு? எனக்கு அரேஞ்ச் மேரேஜ், அவங்களுக்கு லவ் மேரேஜ். மாமியாரை எப்படி டேக்கிள் பண்ணுறது, மாமியாரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்றதுல பற்றி எங்கள் 2 பேருக்குள்ளே போட்டி வரும். அவங்க சூப்பராக பாடுவாங்க. ஷீ இஸ் அ வோக்கல் கர்நாடிக் சிங்கர். அதே எங்கள் மாமியார் சொல்கிறது ஒபே பண்ணுற விஷயத்தில் நான் அதை கொஞ்சம் சின்சியராக செய்வேன். அவங்க கொஞ்சம் மறதினால அதை கொஞ்சம் விட்டுருவாங்க. மாமியாரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது விதத்தில் எங்கள் 2 பேருக்குள்ளே போட்டி வரும். சரி, இப்போதைக்கு யார் ஜெயிச்சிருக்குது? ஓரளவுக்கு அப்பர் ஹேண்டுன்னா நான் தான். ஓகே. மூத்த மருமகளோட என்ன போட்டி இருந்திருக்கு உங்களுக்கு? பொறாம இருந்திருக்கு? அக்கா நிறைய ட்ரெஸ் எடுப்பாங்க. எஸ்பெஷலி ரொம்ப கலெக்ஷன் சாரி பிளவுஸ்லாம் டிஃப்ரெண்டாக தப்பிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நான் சுடிதார்லாம் டாப்ஸ்லாம் நிறைய எடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு நிறைய டாப்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னா அவங்க 4 பேர் சிஸ்டர்ஸு. ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட 4 பேரும் நின்றுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். ஐயோ, நம்ம கூட அக்கா தங்கச்சி யாருமே இல்லையே சொல்லிட்டு. சூப்பர். அந்த 4 பேர்ல 5வது ஆளா நீங்க உங்களை சேர்த்துக்க மாட்டீங்களா? என்னோட 4 பேர்ல அவளும் ஒருத்தி தான். அதனால இதுக்கப்புறம் அவ அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டான். வேற எந்த வகையில வீட்டுக்கு வந்த இன்னொரு மருமகள்கிட்ட நீங்க பொறாமப்படுறீங்க? எந்த விஷயங்கள்ல பொறாமப்படுறீங்க? அவங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க? அதுல பண்ணாங்க, அரேஞ்ச் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. சொல்லிருங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு. ஆமா. எங்க வீட்டுக்காரர் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா எங்க வீட்டுக்காரர் கேரிங்கா இருக்க மாட்டாரு. ஆனா அவங்க வீட்டுக்காரர் தனி கொடுத்து வச்சிட்டாங்க மாமியார். யார் அவங்கள? ஆமா. கல்யாணம் ஆன உடனே அவங்க போய் சரவணா ஸ்டோர்ல போய் அவங்க தேவையானதெல்லாம் வாங்கிட்டு
எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்ம வீட்டுக்காரர் இது மாதிரி இல்லையே கேரிங்கா, அவங்க மாதிரி பண்ணாங்களேன்னு நிஜமாக மனசில் நினச்சேன் நான். இருந்தாலும் சரி நம்ம கிடைக்கல, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. சூப்பர். வெரி குட். சரி, ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துலையும் பொறாமப்படுறதுக்கு இல்லை, ஆனால் ஹெல்த்தியான ஒரு பொறாமை. ரொம்ப அழகா இருக்கா அப்படின்ட்டு எல்லாரோட காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகே சூப்பர். இப்போ அவங்க சொன்ன மாதிரி என்னை விடவும் அந்த மருமக, மூத்த மருமகளோ இளைய மருமகளோ என்னை விட அழகா இருக்காங்கன்னு யார் நினைச்சு பொறாமப்பட்டிருக்கீங்க? ஒரு பொன் குழந்தைக்கு அம்மாவை, ஆனால் அப்படி பார்த்தா சத்தியமாக யாராலையும் சொல்ல முடியாது. ஸ்கூல் கோயிங் கிட் மாதிரி தான் அவளே இருப்பா பார்க்கறதுக்கு. அந்த அளவில் அவள் அழகா ஒல்லியா அவளை சின்ன பொண்ணு மாதிரி காமிச்சிக்கிறது வந்து எனக்கு அவளை பார்த்தா பொறாமையாக இருக்கும். எனக்கு கூட அவங்கள பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. எங்கள் மாமியார் எப்போவுமே சொல்லுவாங்க அவங்க தான் ரொம்ப அழகாக இருக்கிறாங்கன்ட்டு. அப்போல்லாம் பொறாமைப்பட்டிருக்கிறேன். வெக்கப்படுறாங்களே? அவங்க வெக்கப்படலை. நான் சுத்தமாக வெக்கப்பட மாட்டேன் சார். இன்னும் கடவுளை கொடுத்தாங்க அது இருக்க ஃபேஸ். ஓகே, வேற யாரு தன்னை விட இன்னொரு மருமக அழகுன்னு யாரு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த பொண்ணை பார்க்கையில அத்தை சொல்லுவாங்க, அஞ்சனா அழகா இருக்கா அப்படின்னு. அதாவது என்னோட கலரா இருக்கிறதுனால அழகா தெரியறாளோ, கொஞ்சம் குட்டையா இருக்கிறதுனால சின்ன பொண்ணு மாதிரி தெரியறா, அது மாதிரி நம்ம இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணும். ஆக்சுவலா உங்களுக்கு என்ன தோணிருக்குன்னா, நீங்க தான் அழகு, ஆனா கலரை நம்பி அவங்களாம் அவங்கள அழகுன்னு சொல்றாங்களே நினைச்சிருக்கீங்க. எல்லாருமே கேலி பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்காரு எங்க வீட்டுக்காரு எல்லாருமே சொல்லுவாங்க, பாரு கருவாச்சி அண்ணி கலரா இருக்காங்க. நீங்க சொல்ற ஆள்கிட்ட சொல்லுங்க. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். கருப்பு தான் அழகு, காந்தல் தான் ருசி, அதனால தெரியாம சொல்றீங்கன்னா சொல்லுங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். வேற என்ன விஷயங்கள்ல சின்ன மருமகளோட பெரிய மருமகள் போட்டி இருக்கு? அவங்க வந்து என் மாமனாரோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. எங்கள் மாமனாரை வந்து நான் வந்து அப்பா அப்பான்னு சொல்லுவேன். இவங்க வரும்போது என்ன தலை எப்படி இருக்க அப்படின்வாங்க. எங்கள் மாமனாரை அவங்க வந்து வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க ரெண்டு பேரும். நீங்க வீட்டில் எத்தனை மருமக? நாங்கள் 4 மருமக சார். நாங்கள் 4 பேருமே லவ் மேரேஜ் தான். என் மாமனார் மாமியார் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க எங்களோட. ஆனால் அந்த 4 பேரில் இவங்க வந்து ரிலேட்டிவ். இவங்க ரிலேட்டிவா? பொண்ணு. அப்ப அது கரெக்ட் தானே? அப்ப அதனால கூப்பிடுறாங்க. அது எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். நம்மளால நான் ஃபர்ஸ்ட் போன மருமகளா அவங்க வீட்டுக்கு. நான் 22 வருஷம் ஆச்சு. ஆனா இப்போ வரைக்கும் என் மாமனாரை பார்த்தா அப்பா அம்மா அப்படி மரியாதை ஒரு பயம்தான் இருக்கும். ஆனா இவங்க வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ல பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி பேசுவாங்க அவங்க ரெண்டு பேரும். சரி, இப்போ இவங்க தான் மாமனார். எப்படி கூப்பிடுவீங்க நீங்க மாமனாரை? வா தலை போ தலை, எப்படி தலை இருக்க, ஷோல்டர்ல கை போடுவேன். இப்படி நல்லா ஜாலியா இருப்பேன். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அடக்கமா இருப்பாங்க. எனக்கு வந்து அவங்ககிட்ட என்ன போராட்டினா, நான் வந்து சொந்தக்காராக இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆகி நான் கொஞ்ச நாள் தான் மாமியார் கூட இருந்தேன். அவங்கள வந்து அவங்க ரொம்ப வந்து இது பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் அண்ணினா எல்லாரையும் குட்டி குட்டி பசங்களாக இருந்து அவங்க உருவாக்கி விட்டாங்க. அவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க மாமியார் வீட்டில். சார் எனக்கு 18 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு சார். நான் +2 முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போனேன். லவ் மேரேஜ் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே மேரேஜ் முடிஞ்சிட்டாங்க. ஸோ எனக்கு கல்யாணம் ஆகும்போது என்னோட லாஸ்ட் மச்சினனுக்கு வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாரு. 10 வயசு. அவர் 5th படிச்சுட்டு இருந்தாரு. நான் வந்து அண்ணி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டா போதும், நான் என்னதான் வேணாலும் பண்ணிடுவேன். எல்லாமே எனக்கு குழந்தைங்க மாதிரியே ஆயிட்டாங்க. அவர் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பெரிய பையன் மாதிரி. இவங்க எல்லாம் எனக்கு மருமக மாதிரி. நான் இப்போ அண்ணி மாதிரி இல்லை அவங்களுக்குலாம். அவங்கெல்லாம் எனக்கு மருமக மாதிரி. ஒரு குடும்பத்திற்கு வாக்கப்பட்டு வரும் மூத்த மருமகள் மற்றும் இளைய மருமகள் இருவரையும் வைத்து நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி தமிழ்நாடு என்ன நினைக்கிறது, தமிழகம் என்ன நினைக்கிறது என்று ஜி வலைத்தள பக்கங்களில் நேரடியாக ஒரு வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஜி இன்ஸ்டாகிராம், ஜி ஃபேஸ்புக், ஜி ட்விட்டர் பக்கங்களில் சென்று உங்கள் கருத்துக்களை நீங்கள் அங்கே பதிவு செய்யலாம். ஒரு குடும்பத்துக்கு வந்த மூத்த மருமகள் மற்றும் இளைய மருமகள் இரு அணியாக உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு முக்கிய விஷயம் என்ன கேட்குறதுன்னா, 2 மருமகளுமே வந்து அரேஞ்சு மேரேஜாக இருக்கும்போது ஒன்றும் இல்லை, நம்மை போலவே அவர்களும் புதியவர்கள் தானே. ஆனால் ஒருத்தர் வந்து அரேஞ்ச் மேரேஜாகவும் இன்னொருத்தர் காதல் திருமணமாகவும் எத்தனை பேர்? ஓகே, இப்போ இதில் யார் காதல் திருமணம், யார் அரேஞ்ச் மேரேஜ்? எங்களுது அரேஞ்ச் மேரேஜ், அவங்களது லவ் மேரேஜ். ஒருத்தர் காதல் திருமணம் இருக்கும், என்ன வித்தியாசம் வர்றீங்க நீங்கள்? அவங்க ஆஸ் அ பேரா அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற இன்டிமசி, அந்த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் லவ் வந்து எனக்கு அது வந்து குவைட் கான்ட்ராஸ்ட். நாங்கள் 2 பேருமே வந்து கொஞ்சம் ரிசர்வ்டு டைப்பு தான், எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டோம். அவங்க 2 பேரும் ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுல கூட அவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ரெசிவாக தெரியும். அது எங்களுக்குள்ள நாங்கள் பேசி வச்சுட்டு அப்படியே ஃபோட்டோக்கு ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன்லேருந்து போஸ்ட் கொடுத்தா தான் அந்த ஃபோட்டோவே கேண்டிடாக தெரியும். ஓகே, ஆக்சுவலி எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஐ மீன் மாமியார் அப்படி நினைக்கிறாங்களான்றது எனக்கு தெரியாது. பட் என்னோட ஃபீல் என்ன அப்படின்னா, 2 பேரும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க, எல்லாம் ஃபைன். ஆனால் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு பார்க்கும்போது அரேஞ்ச் மேரேஜுக்கு ஒரு ஸ்டெப் ஒரு அவங்களுக்கு ஒரு கெத்தான ஒரு ஃபீல், ஒரு ரெஸ்பெக்டட் ஃபீல் கிடைக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கூடுதலான மதிப்பு கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். வேற யார் காதல் திருமணம் பண்ண, வேற யார் கைது பண்ணது? என்னோட காதல் திருமணம் சார்.
நான் என்ன வேறுபாடு உணர்ந்தேன்னா இந்த பொண்ணு சீரியல்ஸும் சரி மூவிலையும் சரி எனக்கு வந்து இந்த பொண்ணு பார்க்குற சீன் ரொம்ப பிடிக்கும் சார். அக்கா வந்து அது இன்னுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க பொண்ணு பார்த்த சீனை வந்து எல்லாரும் போயிட்டு வீட்டில் இருக்கிற ரிலேஷன் எல்லாரும் கூட்டு போய் பார்ப்பாங்க சார். அது வந்து எனக்கு நடக்கலை. அந்த சீன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. ஆமாம் சார். ஓகே, இப்போ கல்யாணமாகி வந்ததுக்கப்புறம் அந்த உங்களுடைய அரேஞ்ச் மேரேஜ், அவங்க வந்து காதல் திருமணம், அந்த உறவுகளில் என்ன வேறுபாடு உணர்ந்தீங்க நீங்கள்? லவர்ஸ் டே அன்னைக்கு அவங்க வீட்டில் வந்து எங்கள் மச்சினை கூட்டின்னு போயிட்டு ரோஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இன்னைக்கு லவர்ஸ் டே லவர்ஸ் டேங்க இன்னைக்கு அப்படின்னு. இன்னைக்கு 14 அவ்வளோதான். அவங்க எனக்குள்ள அது ஒரு வருத்தம். அந்த டேட்டை மட்டும் கேட்டுட்டு இவர் சும்மா கூட ஒரு விஷ் கூட பண்ணலையே, நமக்கு எதுவுமே வாங்கி தரல. வீட்டில் வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் அவர்கிட்ட பேசவே இல்லை. எதுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. உங்கள் தம்பி பாருங்க, நம்ம லவ் பண்ணலைனாலும் நீங்கள் எனக்கு ஒரு விஷ் ஆச்சு பண்ணியிருக்கலாம்ல, நான் சொன்னேன் இல்லை உங்ககிட்ட, நீங்கள் அதை எனக்கு விஷ் கூட பண்ணலையேன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டேன் சார். அதுதான் எனக்கு. ஓகே, நீங்கள் தானே சொன்னீங்க வீட்டில் எல்லாரும் காதல் திருமணம்னு, நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே. எல்லாருமே காதல் திருமணம் தான். ஆனால் என்னோட லவ்லாம் சும்மா ஒரு ஜுஜுபி லவ் மாதிரி ஒரு 3 months தான் பார்த்துருப்போம். அதுக்குள்ளே உடனே முடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப குட்டி வயசுலேருந்தே அவங்க லவ் பண்ணிட்டு வராங்க. அவங்க வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேயே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. அவங்க அந்த காதல் திருமணத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கு பாருங்க. காதல் ரொம்ப நிச்சயமா இருக்கு. நிச்சயமா எனக்கு நிறைய பொறாமை இருக்கு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் எக்ஸ்பிரஸே இருக்காது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஜட மாதிரி இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லாம் டாப் டு பாட்டம் அப்படியே ரசிப்பாரு. அவங்கள ட்ரெஸ் பண்ண வச்சு ரசிப்பாரு. அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. சும்மா ஒரு கோவில்ல கூழ் ஊத்துறதுக்கு கூட புது ட்ரெஸ் போட்டு வருவாங்க சார். அவங்க ஒரு சாமிக்கு பொங்கல் வைக்கணும், கூழ் ஊத்துறதுக்கு புது ட்ரெஸ் போட்டு போலாங்க. கூழ் வாங்குறதுக்கு தான் புது ட்ரெஸ் போட்டு போக கூடாது சார். நீங்க ஒரு வீட்ல சும்மா ஒரு பொங்கல் வைக்கிறோம்னா நான்லாம் என்னமோ இருக்கு அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒன்று எடுத்துட்டு போட்டு போவோம் சார். அவங்க வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன், சும்மா ஒரு சாமிக்கு ஒரு பூஜை வைக்கிறோம், ஒரு அபிஷேகம் வைக்கிறோம் அப்படின்னா கூட புது ட்ரெஸ்ல வருவாங்க. எனக்கு பார்க்கவே வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் குலதெய்வம் பூஜை பண்ண போறேன்னு சொன்னாங்க சார். அவங்க நான் சொன்ன உடனே எனக்கு தலை பிச்சிச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே போய் ஒரு சுடிதார் எடுத்து தச்சு வச்சுட்டேன். அப்புறம் அவங்க கேன்சல்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாமே வாங்கி கொடுப்பாரு சார். அதோட இல்லாம எனக்கு 22 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆயிட்டு. ஒரு நாள் கூட ஒரு ப்ரொவிஷன் வாங்குறதுக்கு வந்ததே இல்லை என் ஹஸ்பண்ட். ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ப்ரொவிஷன் அவங்களுக்கு வாங்க தெரியாது, அவங்க ஹஸ்பண்ட் தான் வாங்கி தருவார். அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்க போனால் கூட என் ஹஸ்பண்ட்லாம் பைசாவை கொடுத்துருவாங்க, நீங்கள் போயிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூடயே போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸாக ட்ரெஸ்ஸிங் ட்ரையல் ரூமில் போய் போட்டு பார்த்து அப்படி வாங்கி தருவாங்க அவங்க. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்ட ட்ரெஸ் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போடவே மாட்டாங்க சார். நான் பார்த்ததே இல்லை. அது நம்ம இப்படி பார்க்கலாமா பாசிட்டிவா? எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். இல்லை அதுக்கு இப்படி ஒரு பாசிட்டிவ் இன்னொரு பார்வை பார்க்கலாம். என்னன்னா, உங்க ஹஸ்பண்டை வளர்த்தது அவங்க அம்மா, ஆமா, அவங்க ஹஸ்பண்டை வளர்த்தது நீங்க. இந்த பொதுவாக வந்து சீரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பெருசாக வந்து சமூகத்தில் அது பெருசாக ஆதரிக்க வேண்டியது இல்லைன்னா கூட பெண்களுக்கு அது ஒரு மனக்குறையாக எப்போவுமே இருக்கும். இதைத்தான் வேணும், இதை கொண்டு வான்னு சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம இப்படி ஒரு சீரோடு இது வந்தோம்னா நமக்கு ஒரு பெருமை. அது நமக்கு என்ன பண்ணிக்காங்க, நம்ம அக்காவுக்கு என்ன பண்ணாங்க, நமக்கு என்ன பண்ணாங்க, நமக்கு மூத்த மருமகளுக்கு என்ன பண்ணாங்க, நமக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எப்பொழுதுமே ஒரு சின்ன கம்பேரிசன் மனசுக்குள்ளேயாவது ஓடும் பெண்களுக்கு, இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இங்கே இளைய மருமகள் வந்து வரும் பொழுது அவர்களுக்கு என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மூத்த மருமகளுக்கு தெரியும். ஆனால் மூத்த மருமகள் வரும்போது என்னவெல்லாம் எனக்கு சீர் கொண்டு வந்தாங்க, என்னவெல்லாம் செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற பின்னாடி தான் வாய்ப்பு கிடைக்கும். அது தெரிஞ்சுக்க விரும்புவீங்க. அப்படி எப்படி தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் அதை? கல்யாணம் ஆனால் எல்லா சீர்வரிசையும் கொடுப்பாங்க, நகை பாத்திரம் எல்லாம் கொடுக்குறது தான் எல்லாருக்கும். எங்கள் மாமியார் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, கல்யாணம் ஆகி 1 வீக்கோ 10 days கழிச்சு கேட்குறாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு மாட்டல் போட்டிருந்தாங்களாம், சுத்து மாட்டல். கல்யாணம் அவங்க கல்யாணத்துக்கு அவங்க அவங்க வீட்டில் போட்டிருக்காங்க. அவங்க பேர் மலர். மலர் போட்ட மாதிரி சுத்து மாட்டல் உங்கள் அம்மா போடலையா? 1000 சீர்வரிசை கொடுத்து கூட ஒரு சுத்து மாட்டல் சார். அது எல்லாமே எங்கள் அம்மா வீட்டில் நல்லாவே பண்ணாங்க. என் மாமியார் எனக்கு கூட சொன்னாங்க, எல்லா பித்தளை பாத்திரம் எல்லாம் இருந்தது, அதில் ஒரு பித்தளை பக்கெட் மட்டும் எங்கள் வீட்டில் வைக்கலை, சில்வரில் வச்சுட்டாங்க. அது அடுத்த நாள் நான் வீட்டுக்கு வந்தோடனே என் மாமியார் கேட்டாங்க, பித்தளை பக்கெட்டே வைக்கல உங்கள் வீட்டில். அடுத்த நாளே அவங்க கேட்ட அடுத்த நாளே என் அப்பா போயிட்டு அந்த பித்தளை பக்கெட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. எனக்கு போகிறது அவங்களோட சீர்வரிசையில் எனக்கு என்ன கம்பேரிசன் ஆச்சுன்னா, அவங்க அம்மா அப்பா வீட்டில் பைக் வாங்கி கொடுத்தாங்க அவருக்கு. என் கல்யாண டைமில் பைக் கொடுக்கறதெல்லாம் ஃபேஷன் இல்லை. அவங்க வீட்டில் பைக்கு கொடுத்தாங்கன்றதுனால என் மாமியார் மாமனார் கேட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அந்த கல்யாண மண்டபம் வாசலில் வந்துட்டு அவனுக்கு பைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அடுத்த நாளே என் அம்மா அப்பா கிட்ட போயிட்டு அவங்களுக்கு பைக் கொடுத்துருக்காங்கம்மான்னு, அந்த பைக்குக்கான அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டை வந்து என் அம்மா எனக்கு கொடுத்து மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திரும்ப செட்டில் பண்ணாங்க. எப்போ சார்? 6 வருஷம் கழிச்சு திரும்ப எனக்கு சீராக அந்த பைக்குக்கான பாதி பைசாவை என் வீட்டில் கொடுத்தாங்க. அடுத்தது சார், புடவைக்கு பிரச்சனை வந்தது.
அவங்களுக்கு வந்து அவங்க மேரேஜில் கம்மியாக எடுத்துட்டாங்க, எனக்கு வந்து ஜாஸ்தி போட்டாங்க. என்ன ஒரு காரணம்னா அம்மா வந்து பைக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, அதான் அவங்க சொன்னாங்களே, அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு வருஷம் 6 மாதம் ஆயிடுச்சு நாங்கள் 2 பேரும் சரியாக ஒரு இணக்கத்துக்கு வர்றதுக்கு. இணையறதுக்கு. அதாவது ஆப்போசிட்டாக ஒரே பிரச்சனையாகவே இருந்தது. அவங்கள பார்த்தா நான் திருப்பின்னு போகிறது, என்னை பார்த்தா அவங்க திருப்பின்னு போகிறது. அப்புறம் தான் ஒரு கட்டத்தில் தான் நான் புரிஞ்சுக்கினேன், அவங்க வந்து என்ன புரிஞ்சுக்கினாங்க. இதுவரையில இத்தனை வருஷம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். அதாவது இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு சுத்து மாட்டல் இல்லை, ஒரு பித்தளை வாளி இல்லைன்னு, அப்படியான கம்பேரிசன் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு மேரேஜ் ஆகி வரும்போது பீரோ கட்டில் எல்லாமே ஸ்டீலில் வாங்கி மற்ற மெட்டலில் வாங்கி தந்தாங்க. அவங்க வீட்டில் சீர் எல்லாமே மரத்தில் வந்துச்சு. இது பெரிய கட்டில், பெரிய பீரோ, அப்படி நல்ல சூப்பராக கொண்டு வந்தாங்க. அப்போது எனக்கு கொஞ்சம் பக்குன்னு ஆச்சுது, என்ன ஆச்சு இப்படி வராங்க. எனக்கு எங்கள் மாமியார் வந்து அதில் என்ன வந்து ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம், கம்பேர் பண்ணி பேசுவாங்களோன்னு ஒரு பயம் ஃபர்ஸ்ட்டில் வந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஊர் பக்கம் வந்து பொங்கல் சீர் கொடுப்பாங்க. ஆமாம், இப்போவுமே தமிழ்நாட்டில் எல்லாம் பெரும்பான்மையான வகைகளில் மகளுக்கு வந்து பொங்கல் சீர் கொடுத்து அனுப்புகிற பழக்கம் இருக்குது. பொங்கல் சீர் கொடுக்குறாங்க. அந்த கரும்பு கட்டில் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க வீட்டிலேருந்து எப்போவுமே 2 கட்டு கரும்பு வரும். அவங்க அம்மா வீட்டிலேருந்து? எஸ். எங்கள் வீட்டிலேருந்து 1 கட்டு கரும்பு வரும். ஆக்சுவலாக காய்கறியும் அப்படி தான், எல்லாமே ஒவ்வொரு கிலோ அப்படி நிறைய எல்லாமே நிறைஞ்சாப்புல சாக்கில் மூட்டை கட்டிலாம் கொண்டுட்டு வருவாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டுட்டு வருவாங்க. அப்போ எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, என்ன செஞ்சிருவாங்கன்னா மொத்தமாக பிரித்து கொட்டிடுவாங்க. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சு, என்னன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து என்னென்னா, எல்லா கட்டு கருப்பையும் ஒரே இடத்துல போட்டுட்டோம்னா ஒரு நாள் கழிச்சு தெரியாது. ஆமாம், அவ்வளோதான். நம்ம என்னதான் அக்கா தங்கச்சியாக நடந்துக்கிறோம்னு சொல்லலாம் கூட, அக்கா தங்கச்சியாக நடந்துக்கிட்டா கூட அந்த கணவனின் பண சம்பாத்திய பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம் இல்லையா, இதை வச்சு ஒரு ஒப்பீடு வந்தே ஆகும். நம் கணவனின் அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, நம் கணவனின் தம்பி என்ன பண்ணியிருக்காருன்னு. அப்படி என்ன வேறுபாடு வந்திருக்கு? நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கவர்மெண்ட் சர்வெண்ட்னால அவங்க 2 பேரும் ப்ரைவேட்டு. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பர்த்டே, காது குத்துறது, எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் அதுக்கான ஃபுல் செலவு நாங்களே பண்ணிப்போம். பட் அவங்க எங்களுக்கு பின்னாடி வந்ததுனால அவங்களுக்கு சரி, இப்போ ஃபைனான்ஷியலாக அவங்க கொஞ்சம் எங்களோட கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எல்லாமே எங்கள் மாமனார் பண்ணிடுவார். ஸோ அது நாங்கள் அப்போஸ் பண்ணல, எங்களுக்கு அது சுச்சுவேஷன் தெரியும். அதனால் பட் எங்களோட பசங்க வந்து டைம்ஸ் வரும்போது அதை சொல்லி காமிச்சிடறாங்க. அண்ட் வீடு கட்டினது இப்போ சொந்த வீட்டில் வந்து அவங்க அதை இது பண்ணுறாங்க. நாங்கள் ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கோம். பட் பசங்க அவங்க தாத்தா பாட்டி அவங்கள பார்த்துக்கிறாங்க, எங்களை பார்த்துக்கிறதுக்கு இல்லை. அப்படிலாம் வந்து அந்த ஜெல்லசிலாம் வந்து பசங்களுக்கு தான் வருது. நம்ம வேண்டான்னு நினச்சா கூட இந்த பொருளாதாரமான டிஃப்ரென்ஸ் வந்து நாங்கள் 2 பேரும் ஒத்து போயிட்டோம். ஈவன் பிரதர்ஸ் 2 பேரும் ஒத்து போயிட்டோம். இன்னொரு இஷ்யூ என்னென்னா, இது வரைக்கும் சண்டைன்னு எங்கள் 2 பேருக்குள்ளே வந்ததே இல்லை. ஸோ நான் வந்து மெடிக்கல் காலேஜில் இருக்கிறதுனால ஒரு டாக்டர் கமெண்ட் போட்டாங்க, நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக போவீங்க, போயிட்டு வரும்போது உங்களை பிரித்து அனுப்புவாங்க. இந்த கமெண்ட் போட்டு அனுப்புனாங்க. பட் இந்த ஷோக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் டிஃபரன்ஸ். நோக்கமே என்னென்னா, இதுவரை அந்த நிகழ்ச்சியில் பிரிஞ்சு வந்திருந்த பல பேரை சேர்த்தா நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து இந்த பொருளாதாரம் வந்து வீடு, கார் இதெல்லாம் தாண்டி பையனோட எஜுகேஷனில் வந்து நின்றுச்சு. எனக்கு பையன், அவங்க பொண்ணு, 2 பேர்த்துக்கும் ஏதாவது யூனிக்காக பண்ணோம் அப்படிங்கிறதுல நாங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது வந்து எஜுகேஷன். அது வந்து கண்டிப்பாக அவங்கள விட நாங்கள் கொஞ்சம் முன்னாடி இருக்கணும் அப்படிங்கிறதுல நினச்சி எஜுகேஷன் வந்து அதில் ஒரு செக் பாயிண்ட் வச்சது வந்து எஜுகேஷன். 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், எந்த ஸ்கூல்லலாம் பெஸ்ட்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு டாப் 10 ஸ்கூல் செலக்ட் பண்ணி டாப் 1 ஸ்கூலில் வந்து நான் என் பையனை சேர்த்து விட்டேன். பொண்ணு சேர்த்துனதும் டாப் 10ல் இருக்க ஸ்கூல் தான். ஆனால் அது கொஞ்சம் என் பையனை விட அது கொஞ்சம் கீழே இருக்க ஸ்கூல். அது சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க, ஆனால் சேர்க்க போகும்போது 2 அப்ளிகேஷன் வாங்க மாட்டீங்க, ஒன்று தான் வாங்குவீங்க நீங்கள். ஆமாம், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன். எவ்வளோ பாவமா ஆமாங்கிறாங்க பாருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இது வரையும் தெரியாதுங்க சார். தெரியாது. பார்த்தீங்களா? இதில் வந்து அவங்க எங்களுக்கு பேர் பிரிக்கிறோம்னு. அதே போல் வேற என்ன ஒப்பீடு இருந்திருக்கு கணவனுடைய அண்ணன் தம்பிகளோட? என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10,000 கொடுத்து இதுக்குள்ளே செலவு பண்ணுங்கன்னா 10,000 கடன் வாங்கி 20,000 செலவு பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட்டை 10,000 கொடுத்து செலவு பண்ணப்பா, இதை பண்ணி கொடுத்துரு, இந்த விஷயத்தை இதுக்குள்ளே முடிச்சிடுன்னா 8,000 செலவு பண்ணிட்டு பேலன்ஸ் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி வெல் பிளான், எல்லாமே பிளான் பண்ணி தான் சார் பண்ணுவார். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். இப்போ என்னோட சன்னுக்கு என் ஹஸ்பண்டோட கிட்ட இருந்து லோனே எடுக்க முடியாது. எல்லாம் ஃபுல்லாக அப்படி ஓவராக எதுவுமே எல்லாமே கிராஸ் ஆகி போயிடுச்சு. இப்போ என்னோட சன்னுக்கு படிப்புக்காக வேண்டி அவருடைய பைசா அவர் லோன் போட்டு எடுத்து கொடுத்துருக்காரு எங்களுக்கு. ஓகே, கணவனின் உடன் பிறந்தவரோட வேற என்ன ஒப்பீடு, பொருளாதார ஒப்பீடா வேற என்ன இருக்கு?
நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோ சேவிங்ஸ்லாம் பண்ணி வைக்கல, எல்லாம் பண்ணல. ஆனால் அவங்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்க. எங்கள் பொண்ணு கல்யாணத்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் நான். அப்போ வந்து யார்கிட்டையும் கேட்கணும்னு எனக்கு தோணலை. சொந்தக்காரங்க எல்லோரும் இருக்காங்க, கேட்கணும்னு தோணலை. இருந்தாலும் வந்து ஒரு சும்மா அவங்க வீட்டுக்கு போனேன். போயிட்டு சொல்ல நான் இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் அவர் புரிய வச்சுருக்கணும், நீங்கள் தான் சேர்த்து வச்சுருக்கணும் சொன்னாங்க. என்னோடய குறையெல்லாம் வந்து அவங்க வீட்டில் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன் சார். வந்தோடனே உடனே அவங்க ஃபோன் பண்ணாங்க. எங்கள் மச்சினை ஃபோன் பண்ணி, நான் 2 சவரன் நகை வாங்கி தரேன் நீ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லாமல் செஞ்சுருக்க மாட்டாங்க. அவங்க யாரோ தான், சொந்தம் இல்லை, யாரும் இல்லை. அவங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு கொடுத்த சீர் சாமான்லாம் இருக்க நீ, நான் தரேன், நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நடத்துங்க. நான் மறக்க மாட்டேன் சார் நான் அது. ஒரு குடும்பத்திற்கு வாக்கப்பட்டு வரும் மூத்த மருமகள் மற்றும் இளைய மருமகள் இருவரையும் வைத்து நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி தமிழ்நாடு என்ன நினைக்கிறது, தமிழகம் என்ன நினைக்கிறது என்று ஜி வலைத்தள பக்கங்களில் நேரடியாக ஒரு வாக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஜி இன்ஸ்டாகிராம், ஜி ஃபேஸ்புக், ஜி ட்விட்டர் பக்கங்களில் சென்று உங்கள் கருத்துக்களை நீங்கள் அங்கே பதிவு செய்யலாம். பொதுவாக வந்து இந்த மூத்த மருமக வந்து நிறைய பேர் பேசிட்டு சொன்னீங்க, மாமியார் போல் நான் கேர் பண்ணிக்குவேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க, மாமியார் மாதிரி அவங்க நடந்துக்குவாங்க நீங்களும் சொல்கிறீங்க. ஆனால் அவர்கள் வந்து அதை ஒரு போஸ்டிங் மாதிரி நினச்சிக்கிட்டு சில பொறுப்புகளை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதை நான் தான் செய்வேன்னு மூத்த மருமக அடம்பிடிப்பாங்க. அப்படி எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் அக்கா இதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் ரொம்ப தலையாட்டுறீங்க, உங்கள்கிட்ட வாங்கி கொடுங்க. எந்த பொறுப்புனா பூஜை பொருள்லாம் அவங்க தான், பூஜை விஷயம் ஃபுல்லாக அவங்க தான் செய்வாங்க. நம்மள சமையல் கட் பக்கம் தள்ளி விட்டுறது, ஃபுல்லாக சமையல் வேலை பார்த்துட்டு ஈஸியாக இருக்கும். பூஜை வேலை, பூ போடுறது, சமையல் வேலை ஃபுல்லாக நம்ம தான் செய்யணும் அன்னைக்கு ஃபுல்லாக. சார் அப்படிலாம் இல்லை சார், பூஜைலாம் அவள் கொஞ்சம் என்ன சொல்றது, அவங்களுக்கு கொஞ்சம் குறைச்ச மந்திரம் தெரியும், உங்களுக்கு கூட தெரியுமா? ஆமாம் சார், நிஜமா சார். அப்படிதான் சார், அவளுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்ட்ரெஸ்டோட செஞ்சாதானே அது பலன். அவங்க சொல்ற என்ன சொல்றாங்கன்னா, சமையல்கட்டில் தான் வேலை அதிகமாக இருக்கு, நம்மள அங்கே தள்ளி விட்டுட்டு இவங்க உட்காந்து மண்ணிடி அது பாருங்க. கரெக்டு தான் சார், அது கரெக்டு தான். அவள் செஞ்சா நல்லா இருக்கும், நம்ம உட்காந்து சாப்பிடலாம்ல, அதனால. ஓகே. எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னா அவங்க தான் மெயினாக நிற்பாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டி, இப்போ என் பொண்ணுக்கு பர்த்டே, அவங்க பொண்ணுக்கு பர்த்டேனா கேக் வெட்டுற விஷயத்தில் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் வெட்டணும். உங்கள் பொண்ணு பர்த்டேக்கு அவங்க தான் கேக் அவங்க தான் வெட்டணும். அந்த அம்மா நான் வெட்டக்கூடாது, அவங்க தான் வெட்டுவாங்களாம். சார் அப்படி இல்லை சார், அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க சரி ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டோம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? எங்களுக்கு 3 வருஷம் ஆகுது. உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 7 years ஆயிடுச்சு சார். ஓகே. இப்போ இந்த 3 வருஷத்து முதல் நாள் வந்தோடனே நீங்கள் சொன்னீங்கன்னா சரி சின்ன பொண்ணு கற்றுக்கட்டும்னு. இப்போ அவங்க பொண்ணுக்கு பர்த்டேக்கு நீங்கள் தான் கையை பிடிச்சி கேட்க வெட்டுவீங்க என்னது? அவங்க எப்போ தான் கையை பிடிச்சி கேட்க வெட்ட பழகுவாங்க? கெத்தே விட்டு தர மாட்டாங்க சார், நான் தான் அப்படின்ற மாதிரி கெத்தாக இருப்பாங்க சார் எல்லா விஷயத்துலையுமே. நீங்கள் தான் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க இல்லை இல்லை எல்லாம் அவங்க பண்ணட்டும் அப்படி. அவங்க கெத்த பார்த்து நம்மளே பயந்து போய் பின்னாடி வேற வழி இல்லாம வழியே இல்லை வேற சார். வழி இல்லாம விட்டு கொடுத்துருக்கீங்க நீங்க எல்லாத்தையும். மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவோம், நமக்கு எதுக்கு அப்படின்னு. நீங்களே சொல்லுங்க சார், நான் கெத்தா இருக்கேனா இல்லையா? இது எனக்கு எதுக்கு ரொம்ப நான் இதை செய்ய விரும்புகிறேன் ஆனால் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதை நினைக்கிறீங்க? அதாவது வந்து எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் எங்கள் நாத்தனாருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க வந்து வீட்டில் பெரிய மருமகள்ல, அவங்க சொல்கிறது தான் எல்லாமே கேட்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் அவங்களுக்கு டிசைட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து அதில் முடிவு எடுப்பாங்க. எனக்கு நீ தான் நீயும் பண்ணு, நீயும் செலக்ட் பண்ணி நீயும் பண்ணு, சும்மா ஒப்புக்குச்சமானா போவேன் தவிர நான் வந்து எதுவுமே இது பண்ண முடியாது. அப்போ அவங்க அந்த இடத்துல அவங்க கெத்தை அவங்க காட்டிப்பாங்க. அப்படி என்ன குறிப்பிட்டு என்ன சொல்ல முடியுமா உங்களுக்கு? குறிப்பிட்டு சொல்ல வேணும்னா பரவாயில்ல சொல்லிடுங்க. பெர்மிஷன் கேட்குறாங்களே சொல்லவான்னு. சார் அப்படி இல்லை சார். இல்லை இல்லை ஒரு நிமிஷம், அவங்க பெர்மிஷன் கேட்குறாங்க, சொல்லலாமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லுங்க. நீங்கள் நிறைய சொல்லிட்டேன் சார். இல்லை சொல்லுங்க. நிறைய சொல்லிட்டேன், நிறைய விஷயத்துல சார். அதாவது எப்படி அப்படி என்னன்னா இப்பதான் தெரியுது நீங்க எவ்வளவு கண்ட்ரோல் வச்சிருப்பீங்கன்னு. கடைசி வரை சொல்ல மாட்டேன் கொடுத்தாங்க பாருங்க மைக்க. இல்லை சார், இது என்னன்னா கல்யாணம் இப்போ நான் பெரிய மருமக, என் ஹஸ்பண்ட் ஆப்வியஸாக அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே பெரியப்பா சித்தப்பா ஃபேமிலியில் எல்லாமே அவங்க பெரியவங்க. ஸோ யார் வீட்டில் மேரேஜ் எது நடந்தாலுமே நாங்கள் 2 பேர் தான் போய் தட்டு மாற்றுவோம். அது சரிதானே. நம்ம குடும்ப வழக்கம் அப்படி தான் இருக்கு. நம்ம எத்தனை பேர் சின்ன ஆள் இருந்தாலும் எத்தனை புள்ள பெற்றாலும் அந்த வீட்டுக்கு இருக்க மூத்த மகளும் மருமகளும் தான் போய் தட்டை வாங்கிக்கிறது தான் இருக்கு. இப்போ அவங்க பொண்ணு கேக்கு கட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒன்றும் தப்பு இல்லையே, பெரியம்மா. ஸோ அவங்க பண்ணலாம், தப்பு கிடையாது. சொல்லாங்க நீங்க தட்டு மாத்துவோம் நாங்கன்னு சொல்லுங்க, நான் சரி ஒத்துக்கிறேன். அதுக்காக கேக் வெட்டுறது நாங்க தான் வெட்டுவோம்னா என்ன அர்த்தம்? அதுல தப்பு இல்ல சார். இப்போ எங்க வீட்ல 10 பசங்க இருக்காங்க சார். எங்க மாமனார் மாமா 10 பேர பசங்க இருக்காங்க. இப்போ யாருக்கு கல்யாணம் நடந்தாலும், அதாவது பையங்க எல்லாருக்குமே, பையனோட பசங்க யாருக்கு கல்யாணம் நடந்தாலும்
நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தான் பாத பூஜை பண்ணிப்போம். இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், மற்றவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. புரியுது ஏன்னா உங்களுக்கு? அதுக்கான ஃபுல் உரிமை எங்களுக்கு தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, அதை கவனிக்காம விட்டாங்க. கவனிச்சிங்களா நீங்க? விட்டு கொடுக்க கூடாதா அதை? அது முடியாது சார். ஏன்? ஏன்னா அது வந்து எதனால? நாங்க தான் பெரிய பசங்க. உங்க வீட்டுக்காரங்க வளர்த்ததே நாங்க நீங்க தான். தான் பெரிய பசங்க, நீங்க தான் பெரிய மருமக, நீங்க தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்றீங்க. வீட்ல பூஜையில இருந்து எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்க தான் உங்களுக்கு தான் தட்டு கொடுக்குறாங்க, உங்களுக்கு தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் உரிமையா. அதுக்கு அடுத்த வந்த மருமகளுக்கு ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம், சொல்லுங்க. அப்பனா அவங்க வீட்டுக்காரர் முதல்ல பிறந்திருக்கணும், எங்க வீட்டுக்காரர் 2வது பிறந்து. இது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு இது ஒண்ணும் சொல்லல. இது வந்து தமிழ் கலாச்சாரம். நம்மளோட கலாச்சாரப்படி யாரு வீட்ல பெரியவங்களோ அவங்களுக்கானதான், அவங்களுக்கோட மரியாதை தனி சார். அது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அந்த மரியாதை நமக்கு வேணுன்றதுக்காக தான் நம்ம அவ்வளோ வேலை செய்கிறோம். அதுக்கு மனசுக்குள்ள 1000 வருத்தங்கள் கஷ்டங்கள் செய்ய முடியாது இருந்தால் கூட போய் செய்ய வேண்டியதுக்கு ரீசன் என்ன? நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் மருமக, நம்மளை தப்பாக நடந்தால் நம்ம அடுத்து வர்ற 3 பேரும் இந்த தப்பு செய்வாங்க அப்படின்ட்டு பல வகையான விஷயங்கள் இருந்தாலும் நம்ம அதை ஒரு தப்பு கூட சொல்லக்கூடாது, யாரும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக பல விஷயங்கள் அங்கே சாக்ரிஃபை பண்ணுறோம். அந்த சாக்ரிஃபை பண்ணுறதுக்கான பலன் வந்து இந்த மரியாதை. ஓகே, வேற யார் எதை விட்டு பண்ணிக்கிறாங்க? வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கிறப்பெல்லாம் ஆரத்தி எடுக்கிறதெல்லாம் அவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. எங்களுக்கெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி சமையல் பண்ணுறப்ப ஆனியன் டொமேட்டோலாம் கட் பண்ணுறது மட்டும்தான் நாங்கள். அந்த சில்லி பவுடர் போடுறது, சால்ட் போடுறதெல்லாம் அவங்க பக்குவத்தில் தான் நாங்கள் விடணும். ஓகே, சமையலுக்கான சேர்மானம் அவங்க தான் செய்வாங்க. அவங்க தான் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. நாங்கள் போடக்கூடாது. இல்லை சார், எங்கள் மச்சினருக்கெல்லாம் வந்து என்னோட சமையல் ரொம்ப பிடிக்கும் சார். அவங்க ஃபிஷ்ஷு நல்லா பண்ணுவாங்க சார். மற்றபடி குழம்பு இந்த ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் நான் நல்லா பண்ணுவேன். அவங்க கேட்கவும் செய்வாங்க. அவங்க நல்லா நான் சொல்றேன், நல்லா பண்ற ஃபிஷ்ஷுக்கு நான் ஃபிஷ் வெட்டுவேன், கடைசியாக மிளகாப்பொடி போடுறதுக்கு அவங்க தான் வருவாங்க சொல்றாங்க. அதுதான் செய்வாங்க. அது கூட கொஞ்சம் கேட்டா கூட நான் போட்டா எனக்கு ஒரு திருப்தி, வேற ஒண்ணும் கிடையாது. குரூர திருப்தின்னு வாங்க பாருங்க, அந்த திருப்தி எனக்கு இருக்குது. ஒரு குரூர திருப்தி, நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்மளுடைய கலந்துருக்கார் சிறப்பு விருந்தில் வந்திருக்காங்க. நம்முடைய இணைந்து கொள்ள இயக்குனர் கஸ்தூரி ராஜா அவர்கள் வருகிறார்கள். மற்றொருவர் பேச்சாளர் எழிலரசி அவர்கள். அதாவது மூத்த அக்கா, மூத்த மருமக எனக்கு இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க இவ்வளோ சொல்கிறாங்க. இன்னொன்று ஒன்று இருக்குது, எங்களை மூத்த மருமகன்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் எங்கள்கிட்ட தள்ளி விடுறாங்க. எப்போவுமே அதை அவங்க செய்ய முன் வரவே மாட்டாங்க. அதை போல் ஒரு சொல்லி இந்த வேலையெல்லாம் எங்கள்கிட்ட தள்ளி விட்டுறாங்க, அவங்க செய்யவே மாட்டேங்கிறாங்கன்னு எது நினைக்கிறீங்க? வீட்டில் ஒரு மேரேஜ்னா கூட ஒரு ஐயரை கூப்பிட்டு நம்ம அந்த நம்மளோட சாங்கியம்ங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் பாருங்க. அப்போ அவங்களுக்கும் தெரியும் அது என்ன சாங்கியம்ங்கிறத. ஆனால் அவங்க கூப்பிட்டு கேட்குறப்ப எல்லாம் எங்கள் அக்கா சொல்லிடுவாங்க அப்படின்னு தப்பிச்சுக்கிறது ஒரு இதில். எனக்கு மேக்ஸிமம் 1-2 தெரியாமல் கூட இருக்கும். ஆனால் தெரிஞ்ச மாதிரி நான் கொஞ்சம் கருத்தை காமிச்சுக்கிறது. அவங்க சரியா வழி நடத்துவாங்க, அதனால அவங்க பேர்ல என்னங்க வைக்கிற சாம்பாருக்கு பொடி போட்டா தப்பு, ஆனா ஐயருக்கு சாங்கியம் சொன்னா மட்டும் சரியா? இல்ல, நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம். அவங்க சொன்னா இன்னும் அதே மாதிரி மெனுவுமே அப்படிதான் சார். மெனுவுமே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு மெனு சொல்லணும் அப்படின்னா அந்த காஸ்ட்லி ஐட்டத்தை அந்த மெனு அவர் எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம பக்கம் வருது, அக்கா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, கொஞ்சம் அதை கம்மி பண்ணுற மாதிரி வேறு மாதிரி ஐடியா சொல்லுங்க அக்காங்கிறது. உடனே நான் என்ன சொல்கிறது, போன கல்யாணத்தில் தாங்க நாங்கள் அதை போட்டுட்டோம், அதனால் இந்த கல்யாணத்தில் இந்த மாதிரி பாயசம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் கம்மி ரேட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி சமாளிக்கிறதுக்கு திறமையை வந்து சிக்கலை வந்து உருவாக்குவாங்க. மெயினாக சமையல் சார், குக்கிங். ஏன்னா நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் சாப்பிட போகிறாங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் எங்கள் மேலே விட்டுறது. ஏன்னா நீங்கள் தான்க்கா செய்வீங்க, நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணால் தான் எல்லாருக்கும் பிடிக்கும், இது மாதிரி சொல்லி வேலையிலேருந்து முதல்ல எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் ஃபங்க்ஷன் டைமில் நம்ம என்னமோ எல்லாம் வேலை செஞ்சு தேஞ்சு வேர்வை ஊற்றிட்டு நிற்போம், இவங்க எல்லாம் ஃபுல் பக்கா ட்ரெஸ்ஸிங்கோடு அப்படி ஃபுல் மேக்கப்பில் வந்து நிற்பாங்க. நம்ம பார்த்தா பேன் இருப்போம் அந்த இடத்துல. இவங்க தான் எல்லா ஃபோட்டோலையும் நல்லா இருப்பாங்க, மேக்கப் கலையாமல். கடைசியில் வரலாறுல நிற்கிறது அவங்க தான். கரெக்டு சார். இப்போ நீங்கள் 2 பேரும் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்க. ஒரு குடும்பத்திற்குள் வந்த 2 மருமக, அந்த 2 மருமகளுடைய உறவுகள், அவங்க 2 பேரும் என்னதான் 1000 தான் இருந்தாலும் 2 பேர் வேறு வேறு குடும்பத்தில் வரும்போது இந்த குடும்பத்துக்குள்ள தான் அவங்க ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க பெரும்பான்மையாக. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இந்த விஷயங்கள் வந்து இப்போ பேசுகிற எல்லாமே வாழ்க்கையில் நம்ம கிராஸ் பண்ணி வந்தது. எல்லா குடும்பங்கள்லேயும் சில குடும்பங்களில் இப்போவும் நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று தான். இருந்தால் கூட இது கொஞ்சம் இப்போ வந்து மூத்த மருமகள் இளைய மருமகள் 2 பேரும் ஒரு குடும்பத்திலே கிடையாது. குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இல்லை, மூத்த மருமகள் ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க, இளைய மருமகள் அமெரிக்காவில் இருப்பாங்க. அதான் சொல்கிறேன்.
அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இது புதுசாக இருக்குது. இப்போ எங்கள் குடும்பத்தில் எல்லாமே குழப்பம். யார் மூத்த மருமகள், யார் இளைய மருமகள்ங்கிறது எங்கள் வீட்டில் பெரிய குழப்பம். ஏன்னா அவர் தனுஷ் தான் சின்னவர், அவருக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆச்சு. செல்வராகவன் மூத்தவர், அவருக்கு லாஸ்ட்டில் கல்யாணம் ஆச்சு. இப்போ இதில் யார் மூத்த மருமகள், யார் இளைய மருமகள் இப்போ வரைக்கும் தெரியல. மகள், எங்கள் வீட்டில் மருமகள்ங்கிறது கிடையாது, மகள் தான். தமிழ் குடும்பம், தமிழனுடைய கலாச்சாரம், இது உலகத்துக்கே எடுத்துக்காட்டு, இதில் சந்தேகமே கிடையாது. இந்த தமிழ் குடும்பங்களுக்குன்னு சில பழக்க வழக்கங்களை வகுத்து வச்சுருக்காங்க. இன்னாரு தான் இன்னது தான் செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இது கிராமர். ஒன்று வயசில் மூத்தவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் கூட அப்படின்னு இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு முதல்ல வந்தவங்க அப்படிங்கிறதுனால இருக்கிற மரியாதையாக இருக்கலாம். மூத்த மருமகள்ங்கிறது அந்த வீட்டில் அம்மாவுக்கு சமம். இப்போ எங்கள் அண்ணன் பெரியவர் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவை நாங்கள் அம்மாவாக தான் பார்த்தோம். அவங்கள மதர் மாதிரி தான் இன்றைக்கும் பார்க்குறோம். அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்குறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இது மூத்த மருமகள்ங்கிறது அராஜகம்னோ இளைய மருமகள்ங்கிறது அடிமையாக நடத்துகிறோங்கிறதோ கிடையாது. இதில் நினப்பு தான் பிரச்சனையே தவிர வாழ்க்கை முறையில். நாங்கள் எடுத்த ஒரு குட்டி சர்வேல பொதுவாக மாமனார் மாமியார்களுக்கு அந்த குடும்பத்தில் ரொம்ப பிடிச்ச ஆளாக யார் இருக்காங்க அப்படின்னா இளைய மருமக தான் பிடிச்சவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு தான் கூடுதல் ஸ்பேஸ் கொடுக்குறாங்கிறது தான் நிதர்சனமாக இருக்குது. அது ஏன், அதை என்னவா நினைக்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் எதுனாலுமே ஜுவல்ஸ் எடுக்க போகிறனாலும் சரி, மற்ற வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எங்கிட்ட எடுக்க போகிறனாலும் சரி, புவனேஷ் வாமா, கிளம்புமா, போகலாமா, நம்மக்கிட்ட நீ கிளம்புறியா அப்படின்ற ஒரு வார்த்தை கூட வராது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புவனேஷ் யாரு? அவங்க போகிறாங்க அப்படிங்கிறது வீட்டுக்கு ஆட்டோ வந்த பிறகு தான் தெரியும், கிளம்புறீங்களா அப்படின்னுட்டு. அதே மாதிரி நைட்லாம் உட்காந்து பேசுனாங்கன்னா அவங்க 2 பேரும் சவுண்டு மட்டும் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கும், பேசிகிட்டே இருப்பாங்க, அதிகமாக பேசுவாங்க. முன்னாடி இதே டைம் இதே மாதிரி தானே எனக்கு ஃப்ளாஷ்பேக் வரும், நம்மக்கிட்டேயும் இப்படி ஒரு நாள் பேசுனாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நான் கல்யாணமாகி வந்த உடனே ஹஸ்பண்டை கொஞ்ச நாளே சொன்னேன், எங்கள் அத்தை வந்து இனி வர மருமகிட்டலாம் இதை மாதிரி பேசுறதுக்கெலாம் நான் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன். சரி, ஆனால் அதான் நடக்குது. அதுதான் நடக்குது. ஓகே, அந்த மாதிரி வேறு யார் என்ன பண்ணுறீங்க? எங்கள் வீட்டில் மாமியார் என்னென்ன பண்ணுவாங்க சார், ஃபஸ்ட்டு நாங்கள் கல்யாணம் ஆகி எனக்கு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கிட்ட சொன்ன கதையே மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் என்ன நினைப்போன்னா, ஐயோ அடிமை சிக்கிடுச்சுப்பா, நம்மள்ட்ட அடிமை சிக்கிருச்சுப்பா. ஆமாம், ஒரு அடிமை தப்பிச்சிருச்சு, இன்னொரு அடிமை சிக்கிருச்சு. அந்த ரிப்பீட்டடாக தான் மறுபடியும் ஓடிட்டே இருக்கும். அந்த கதை நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே திரும்ப திரும்ப சொல்லும்போது, இப்போ நம்மகிட்டே எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்களா, அப்போ மூத்தவங்க கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்துல அவங்களுக்கு காது வலிச்சிருக்கும், பிளட் எப்போ வந்துச்சுன்னு தெரியாது. அந்த இடத்துல தான் அந்த அக்கா சாமி ஆயிடுறாங்க. நாங்கள் போன பீரியட்ல எங்கள் மாமியார்லாம் ரொம்ப மாமியாராக இருந்தாங்க. இவங்க வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்கி அவங்களோட கெத்து கொஞ்சம் அடி வாங்கி என்கிட்ட ரொம்ப மாமியாரா இருந்தாங்க சார். அடுத்த மருமக வர அவங்களோட கெத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுச்சு. அதனால கடைசியா இருக்க மருமகள்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்றாங்க. இப்போ நான் எல்லரசியை உங்கள்கிட்ட தான் அது கேட்கணும்னு வச்சேன். நீங்கள் வந்து நிறைய இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கவங்க, நீங்கள் இங்கே பார்த்த வரையுமே என்னென்னா பெரிய மருமகள்கிட்ட வந்து பொறுப்பு இருக்குது, சின்ன மருமகங்கிறதுக்கு வந்து ஈஸி கோயிங்கான ஒரு லைஃப் இருக்குது. அவர்களுக்கு வருத்தம் இருக்குது, கேட்க நம்ம வெட்ட முடியல, அக்கா தான் விட்டுறாங்க, நம்ம பிள்ளைக்கு பர்த்டேனா கூட அப்படின்னு இருந்தால் கூட அவர் லைஃப் ஒரு ஈஸி கோயிங் லைஃபாக தான் இருக்குது. நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க சார்? மொத்தத்தில் இன்றைக்கு தமிழா செட்டே பேர் அழகாக இருக்குது. அதுக்கு காரணம் முழுக்க பெண்கள் நாங்கள் இருப்பதா. பொதுவாக இங்கே இருக்கக்கூடியவங்க என்ன சொன்னாங்க, எங்களுடைய தங்கைகள் தான் அழகாக இருக்காங்க, அதில் எங்களுக்கு ஒரு பொறாமை இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இங்கே சில பேர் என்ன சொன்னாங்க, அக்கா அழகாக இருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் பொறாமை இருக்குன்னு. அதனால் இந்த பெண்களுக்கு நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் அப்படின்னா, பெண்ணுனாலே அழகுதாங்க, பெண்ணுனாலே அழகுதான். அதை நான் சொல்லலை, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்புலம் ஒண்டொடி கண்ணே உள்ளன்னார் வள்ளுவர். அதனால ஐம்புலனுக்குமான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பிறப்பு யாருன்னா பெண் பிறப்பு தான். பொதுவாக நாங்கள் பட்டிமன்றத்தில் வந்து மாமியார் மருமக இந்த ஈகோ பிரச்சனையை தான் நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். இன்றைக்கு தான் நான் உட்காந்து இந்த செட்டில் பார்க்குறேன், மூத்த மருமகளுக்கும் இளைய மருமகளுக்கும் எவ்வளோ வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கும், அந்த ஆழ் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்களா சொல்லலை, நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் கொண்டு வரல, அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் சொல்றாங்க. அதை வாய்ப்பு தான் இல்லை அவர்களுக்கு சார். ஆனால் நான் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்களுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது சார். திருமணம் ஆகி மறு வீட்டுக்கு தாங்க போய் வந்திருப்பா. அது வரைக்கும் எங்கள் வீடுன்னா அம்மா வீட்டை சொல்லுவா,
எங்கள் வீட்டிலலாம் அந்த பழக்கம் இல்லை, எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் இப்படி. அம்மா வீட்டை சொல்லுவா, மறு வீடு தாங்க போயிட்டு வந்திருப்பா, 1 வாரம் தான் ஆகியிருக்கும். போயிட்டு வந்து கிச்சனில் நின்று அம்மா கிட்டே சொல்லுவா, தன்னை வளர்த்து பெத்தெடுத்த அம்மாட்டே சொல்லுவா, எங்கள் வீட்டில் எல்லாருமே காலையில் எந்திரிச்சிடுறோம் தெரியுமான்வா. எப்போ 1 வாரத்தில் சார், இது ஆகச்சிறந்த ஆச்சரியம். இது அது 2 மருமகள்கிட்டமே இருக்கும். அது பெரிய மருமகள்கிட்டையும் இருக்கும், சிறிய மருமகள்கிட்டையும் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக நான் இந்த இளைய மருமகளுக்கு சொல்கிறேன். ஆனால் நானும் என் குடும்பத்தில் இளைய மருமகள் தான். அதனால் நீங்கள் என்னை கோவப்படாமல் நான் சொல்கிற விஷயத்தை கேட்கலாம். ஏன் மூத்த மருமகளுக்கு குடும்பத்தில் ஒரு அதிகப்படியான பொறுப்பையும் ஒரு பெரிய கடமையையும் ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா, நான் இப்படி உளவியல் ரீதியாக பார்க்குறேன் சார். இந்த உலகத்திலேயே பெரிய பதவி எதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறது, எம்பியாக இருக்கிறது, இல்லை பிரதமராக இருக்கிறது இல்லை சார். உலகத்திலேயே பெரிய பதவி எதுன்னு கேட்டால், ஒரு குழந்தை நம் முகம் பார்த்து அம்மா அப்பான்னு கூப்பிடுது பாருங்க, இதுதாங்க உலகத்திலேயே பெரிய பதவி. இந்த பதவியை முத அந்த தாய் தந்தைக்கு கொடுத்தது யார் தெரியுங்களா? இந்த மூத்த மருமகளுடைய கணவன்கள் தான். அவர்கள் தான் அந்த கருவில் முதல்ல உதித்த அந்த சிசு. நீங்கள் எதுலுமே வாழ்க்கையில் இந்த முதலுங்கிறதுக்கு ஒரு பெரிய சிறப்பு நம்ம அறியாமல் கொடுப்போம் சார். நீங்கள் ஆட்டோகிராஃப் படம் சேரன் சார் எடுத்திருப்பார். முதலாய் பிடித்த பட்டாம்பூச்சி, முதலாய் திருடிய திருவிழா வாட்சி, அவர் எல்லாமே அதில் முதல் சொல்லுவார். அதெல்லாம் மறக்க முடியாது அப்படின்வார். இப்போ நாம் கல்யாணம் ஆனவங்களும் என்ன சொல்லுவோம், முத எங்கள் வீட்டுக்காரோட பார்த்த படம் மறப்போமா? அது வீட்டுக்கார் எப்படியோ, ஆனால் நாம் பார்த்த படத்தை மறக்க மாட்டோம். இந்த மூத்த மருமகளுக்கெல்லாம் ஏன் தெரியுமா சிறப்பு? இவருடைய கணவன்களை வைத்து தான் அவர்களுக்கு அந்த சிறப்பு. அப்போ மூத்த பிள்ளை என் கருவில் முத வந்த அந்த தலைச்சம் பிள்ளை, அந்த பிள்ளைக்கான ஒரு மனைவியாக இவள் வருகிறாள், அப்படி கொண்டவளாக வருகிறாள்னு பார்க்கும்போது அடுத்து அந்த பெரியாரை துணை கோடல்னு வள்ளுவர். இப்போ அடுத்து வரக்கூடிய இளைய மருமகள்கள் எல்லாம் இவர்களுடைய இதுவரைக்கும் மாமனார் மாமியாருடைய வழிகாட்டுல இருந்த அந்த குடும்பம் இனி இதோ என் மூத்த மருமகளுடைய வழிகாட்டுதலில் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் பாரம்பரியமாக கலாச்சாரமாக கொண்டு வந்த விஷயம். இதில் இவர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. இதை நான் இப்படி கேட்குறேன் உங்ககிட்ட, வேலையில் போய் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறோம் சார், 1 நாள் முந்தி போய் ஜாயின் பண்ணால் ப்ரொமோஷன் கிடைக்குது, ஒத்துக்கிறோமா இல்லையா? அவரும் வாத்தியார் தானே, நானும் வாத்தியார் தானே, அவரு மட்டும் ஹெச்எம் ஆகலாமா, அப்போ எனக்கு ஹெச்எம் பதவி கொடுங்கன்னு கேட்க முடியுமா உங்களால்? 1 நாள் முந்தி போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார், அனுபவம் தான். அதனால ஒரு வீட்டுக்குள்ள முன்னாடி தலைச்சம் பிள்ளையை திருமணம் செய்து அப்படி குத்துவிளக்கு ஏற்றி முன்னாடி போற அந்த மூத்த மருமகளுக்கு அவர்களுக்கு ஒரு சில பொறுப்புகள், கடமைகள் காலங்காலமாக கடைசி வரை இருக்கத்தான் செய்யும். அதை இளைய மருமகள் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கணுங்கிறதா என்னுடைய விருப்பம். அதனால தான் இவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, சீர்வரிசை தட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, விட்டு கொடுத்தால் தான் இன்பம் வரும். அதனால அவங்களுக்கு விட்டு கொடுங்க, நிச்சயமா குடும்பம் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். இந்த விட்டு கொடுக்கறது இவங்க அவங்களும் சொல்லிட போறாங்க. நான் இப்போ இருவருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறேன். குடும்பமாக நடத்தும் பொழுது நான் செய்கிறத விடவும் அவங்க ரொம்ப இணக்கமாக நடந்துக்குவாங்க. நான் பிள்ளையில பார்த்துக்கிறத விடவும் அவள் தங்கச்சி பிள்ளைய நல்லா பார்த்துக்குவா. குறை நிறைய சொல்லிட்டோம், நான் சொல்கிறேன் கேட்க விரும்புகிறேன்னா இது அவங்கனால தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவனை கொடுங்க சார். ஆக்சுவலாக எனக்கு எங்கே வெளியே போனாலும் நானும் ஹஸ்பண்ட் பாப்பா நாங்கள் போகிறது தான் எனக்கு பிடிக்கும், தனியாக போகிறது. ஆனால் அவங்க எப்படின்னா ஃபேமிலி எல்லோரும் போகணும், மாமனார் மாமியார் போகணும், எல்லோரும் போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது இன்ன வரைக்குமே எனக்கு அது ஏற்றுக்க முடியாது. இருந்தாலும் இந்த வயசில் அந்த பொண்ணு இவ்வளோ இருக்காளே அப்படின்ட்டு ஜாயிண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாவ. சூப்பர், நீங்கள் பாராட்டணும். நான் ஒரே பொண்ணு எங்கள் வீட்டில், ஜாயின்ட் ஃபேமிலி, பட் ஒரு பொண்ணு. ரொம்ப கேரிங், ஒரு உடம்பு சரியில்லைன்னா ரொம்ப தலைமையிலேயே உட்காந்து அப்படி பார்த்துக்குவாங்க. ஃபஸ்ட் டைம் கல்யாணம், அவங்களுக்கு அது தெரியாது, பட் அது இப்போ தான் சொல்கிறேன். கல்யாணம் ஆகி வந்தபோது எனக்கு காய்ச்சலாக இருக்குது, என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் தூரமாக இருக்காங்க, இமீடியட்டாக நான் ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ நான் கிளம்பும்போது வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும் தனியாக போகிறேன் அப்படின்னு கண்ணில் தண்ணி சொட்டுன்னு விழுகுது. நான் இங்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, நீ அங்கே போ, நான் 1/2 அன் ஹவரில் வந்துடுவேன் அப்படின்னு. நடந்து 2 எட்டு தான் வச்சுருப்பேன், பறந்தடிச்சிட்டு வந்துட்டாங்க வண்டியில். யாரும் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியல, வந்து என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ நான் வண்டியில் போகும்போது அழுதுட்டு தான் போனேன். என்னடா நம்ம இப்படி நினச்சிட்டோமே, ஒரு நிமிஷம் நினச்சேன், நம்ம என்ன இப்படி இருக்கோம், யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அந்த நிமிஷம் நின்று அந்த செகண்ட் இல்லை, நம்மளுக்கு தங்கச்சி இருக்குது, நம்மளை பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அப்பயே வந்தது. மூத்த மருமகள் மற்றும் இளைய மருமகள் ஆகியோரின் உறவு சிக்கல்கள், இணக்கங்கள், பிணக்கங்கள் எல்லாவற்றையும் நான் பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் பல்வேறு தலைப்புகளில் ஒரு வாக்கெடுப்பு ஜி வலைத்தள பக்கங்களில் நடந்து முடிந்திருக்கிறது. அதற்கான முடிவுகளை இப்போது பார்க்கலாம். மூத்த மருமகள் வெர்சஸ் இளைய மருமகள் என்ற தலைப்பில் சில கேள்விகளுக்கு ஜீ தமிழ் சமூக வலைதளங்களில் கடந்த 24 மணி நேரங்களாக நடைபெற்ற வாக்கெடுப்பில் பெரும்பாலானோர் தங்களது கருத்தை தெரிவித்துள்ளனர்.
அதன் முடிவுகள் நேரலையாக. அதில் மருமகள்களுக்குள் வரும் பொறாமைக்கு யார் அழகு என்பது ஒரு காரணமா என்ற கேள்விக்கு ஆம் என்று 64% பேரும், இல்லை என்று 36% பேரும் வாக்களித்துள்ளனர். மாமியாரின் செல்லம் யார் என்ற கேள்விக்கு மூத்த மருமகள் என்று 56% பேரும், இளைய மருமகள் என்று 44% பேரும் வாக்களித்துள்ளனர். மூத்த மருமகள் தங்களது அதிகாரத்தை விட்டுக் கொடுப்பதில்லை என்ற கேள்விக்கு சரி என்று 82% பேரும், தவறு என்று 18% பேரும் வாக்களித்துள்ளனர். சீர்வரிசையை பொறுத்தே ஒரு மருமகளின் மரியாதை தீர்மானிக்கப்படுகிறதா என்ற கேள்விக்கு ஆம் என்று 69% பேரும், இல்லை என்று 31% பேரும் வாக்களித்துள்ளனர். தங்களின் மேலான கருத்துகளுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலிருந்து நம்ம வந்து பார்த்து வெவ்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எங்கே தொடங்கணுமோ அங்கே தான் வந்து முடிச்சிருக்கோம். இந்த உறவு வந்து ஒரு யூனிக்கான உறவு உலகத்தில். அதுவும் நம்மை போல கூட்டு குடும்பமாக சேர்ந்து வாழ்கிற, குறைஞ்சபட்சம் இப்போ ஒரே வீட்டில் வாழலைன்னா கூட நிகழ்ச்சிகள் எல்லாமே எல்லாரும் சேர்ந்து தான் நடக்குது. மற்ற அண்ணன் தம்பி கூட பிறந்தவன் அடிச்சுக்கிறது வேற, சேர்றது வேற. ஆனால் எங்கேயோ பிறந்த 2 பேர் வந்து அக்கா தங்கச்சியாக இருந்து அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம வாழ்வதற்குல்ல, அது ரொம்ப சிறப்பான வாழ்க்கை. தொடரட்டும் உங்கள் சிறப்பு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நீங்கள் இதுவரை பார்த்து கொண்டது காளிமார்க் விப்ரோ தமிழா பவர்ட் பை அல்டிமேட் பவர் லிக்விட் டிடர்ஜென்ட் மற்றும் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. மற்றொரு வாரம் மற்றொரு தலைப்பு. மீண்டும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். பொதுவாக அந்த நிகழ்ச்சியில் வந்து சிறப்பாக பேசுகிறவர்களுக்கு வந்து ஒரு பரிசளிப்பது வழக்கம். இன்றைக்கி நான் கொடுக்க நினச்ச புத்தகம் வந்து கி ராஜநாராயணுடைய பெண் மனம்ங்கிற புத்தகம். இது வந்து வாங்க, உங்களுக்கு தான். நீங்களும் வந்துருங்க.